இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் போல் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர். நான் ஈஸ்ட்டு சேர்க்காதனால இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ரஃப்பாக கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் வெதுவெதுப்பான பால் ஒரு 1/2 கப் தேவையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டான டவுனாக ரெடி ஆயிரும். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா மேலே காயாமல் இருக்கும். ஒரு டபுள் போட்டு மூடி வச்சுருங்க. இது 1 மணி நேரம் போல் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பால்ஸாக நமக்கு எடுக்க வந்துடும். வந்தோடனே இழுத்து நடுவில் மடித்து வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா உருண்டையும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் லேயர்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நீல வாக்கில் தேய்ச்சிக்கணும். இது கூட கொஞ்சம் எள்ளும் கொத்தமல்லி இலைகளும் போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிடும். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பபிள்ஸ் மாதிரி எலும்பி வரும். சூப்பரான நான் வீட்டிலே தயாராகிடும். இது சிக்கன் சாப்ஸு பன்னீரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கவனம் கட்டும். வாழ்க வளமுடன்.